வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி அது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, ஸ்ட்ரெஸ் இல்லாமே ஒரு பாடங்களை எப்படி படிக்கிறது, ஆங்ஸைட்டிலேருந்து நம்ம அதில் உள்ளுக்குள்ளே போகாமையே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமையே பாடங்களை எப்படி தெளிவாக படித்து முடிச்சு விட முடியும். ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு வி வில் கிவ் தி பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதிகமாக வேலை செய்கிறோம் ஆனால் அதுக்கு ரிசல்ட் நல்லபடியாக பாசிட்டிவாக வருது அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இந்திய பதிவில் மியூசிக் தெரப்பி அண்ட் மெமரி, மியூசிக் அண்ட் மெமரி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். மெமரி என்று சொன்னால் என்ன? நினைவு, நினைவில் கொள்ளுகின்ற செய்திகள், நினைவு ஆற்றல். நினைவாற்றல்னு என்ன? செய்திகளை எவ்வளோ தூரம் வேகமாக நம்மளால் பகிர்ந்துக்க முடியும், எவ்வளோ வேகமாக பழைய நினைவுகளை வெளியில் கொண்டு வர முடியும். பழைய நினைவுகள் சொன்னால் அதாவது அறிவுக்கு ஏற்றியது. அறிவுன்றது என்ன? நாலெட்ஜில் நம்ம நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கோம். நம்மக்கிட்ட சொல்லியிருக்கோம் நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, இதெல்லாம் நம்ம மூளையில் ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பேக்கெட்டில் ஒரு லூப்லேயும் ஒரு நினைவுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் ஒன்று இடத்துலையே அது சேகரித்து வச்சுக்கோம். மெமரின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஜியாகிரஃபி பாடம் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா மூளைகிட்ட கூப்பிட்டு, அப்பா நான் ஜியாகிரஃபி படிக்க போகிறேன், அந்த ஃபோல்டர்லாம் திறந்து வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லணுமா? பண்ண வேண்டாம். அது என்ன டாக்டர் காமெடி பண்ணுற அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து கேட்குது. நிச்சயமாக அப்படி இல்லை. என்ன, நம்ம புத்தகத்தை எடுத்து எந்த சப்ஜெக்ட் உண்டான ஒரு புக் எடுத்து படிக்க துவங்கினா அது அப்படியே என்ன ஆகும்? நிச்சயமா அதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் அந்த ஃபோல்டரு, அந்த நியூரல் நெட்வொர்க்கு, அந்த நியூரல் லூப்பு, அந்த நியூரல் நாட்டுன்னா ஒரு முடிச்சு, அதெல்லாம் அது திறந்து ரெடியாக வச்சுக்கோம். நம்ம எதுக்கு ரிலேட்டடாக செய்திகளை படித்து சேகரிச்சுக்கிறோமோ அதுக்கு தொடர்புடைய நாட்டில் அதை போட்டு அதை ஃபில் பண்ணோம். அந்த நாட்டு ரொம்பிட்டுன்னு சொன்னோடனே அது நியூரல் லூப்புக்குள்ளே போகும். அந்த லூப்புக்குள்ளே இதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் ஒரே லூப்பில் போட்டு வச்சுக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் ஒன் லூப், ஆட்டோமேட்டிக்கலி அந்த லூப்பில் இருக்க எல்லா செய்தியும் நம்மளோட நினைவுக்கு வரும். இதுதான் நம்மளுடைய மூளை நம்மளோட நினைவுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் பதிவு பண்ணிக்கிற ஒரு ப்ரொசீஜர். முதல்ல படிக்கும்போது அது நாட்டில் இருக்கும், லூப்பில் இருக்கும். அப்புறம் இது எல்லாம் நிறைய ஆகிடுது. ஒரே ஃபோல்டரில் ஒரு நிறைய செய்திகளை தொடர்ந்து சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஒரு சென்ட்ரல் டெண்டன்சியில் இது மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபோல்டரில் ஒட்டுக்கும். இப்போ சாதாரண நம்ம கம்ப்யூட்டரில் சொன்னால் அந்த ஃபோல்டர் ரொம்ப எடுத்து இத்தனை ஜிபிக்கு மேலே அதில் வச்சுக்க முடியாது. நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் டிலீட் பண்ணுறியா, இதெல்லாம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கிறியா, வேறு இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுக்கிறியா அப்படிலாம் அது கேட்கும். ஆனால் நம்ம மூளை என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படியெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்காது. த மோர் யூ ஆர் ஏபிள் டு லோட் இட் ஆன் அ சேம் ஃபோல்டர்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? அப்பப்போ அந்த ஃபோல்டரை பெருசு பார்க்கிட்டு அது 1 மெகாபைட்டு கெகாபைட்டு போய் டெராபைட்டு போல் எல்லாத்தையும் சேர்த்து அதிலே வச்சுக்கோம். ஒன்லி திங், அதை நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் அத்தனை செய்திகளும் நம்மளுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஈஸ்வர சிருஷ்டியில், கடவுளுடைய படைப்பில் இது ஒரு பெரிய விஷயம், சிறப்பான விஷயம். நம்மக்கிட்ட நம்மளும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், நம்ம செய்திகளை படித்து அதில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோல்டராக வச்சுக்கிறோம்னு சொன்னால் அதனோட அளவு, அதாவது அது ஒரு ஜிபி இருக்குதுன்னு வைங்க, அந்த கெகாபைட்டில் அதில் கொஞ்சம் அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் அது ரொட்டேஷனுக்கு இடம் இருக்கும். அப்போ ஒன்றும் சொல்லும், இனிமேல் இதில் ஒன்றுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியாதுப்பா, இடமே இல்லை. சில என்ன பண்ணோம், சில ஃபோல்டர்லாம் நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளை கேட்கும். வி கெட் அன்னோய்டு. என்னப்பா அது முக்கியமான ஃபைல்டு தானே, ஃபோல்டரை டிலீட் பண்ணுற போகிறது அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணோம், அகெயின் வி வில் ரன் இட் எவ்ரிதிங், அது ஒரு தடவை பார்த்துட்டு வைப்போம். இதுதான் மனுஷன் தயார் பண்ண ஒரு மெஷினுக்கும் ஈஸ்வர சிருஷ்டிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். இது ஈஸ்வர சிருஷ்டின்றது அது என்ன தெரியுமா, அதிசயமானது, விஸ்மயக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இவ்வளோ தூரம் சொன்ன போது இதில் மியூசிக் தெரப்பி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பேக்ரவுண்டில் இருக்கும் நினைவாற்றலை பெருக்கிக்கிறதுன்றதை பற்றி தனியாக அதை பற்றி வேறு இன்னொரு பதிவில் அதை பற்றி பேசலாம். ஒரு செய்திகள் இருக்குது, அதை நம்ம நினைவில் வச்சுருக்கிறோம், பழைய நினைவுகள் ஏதோ இருக்குது, பாடங்கள்லாம் படித்தோம் இல்லைன்னு, அதுக்கு தொடர்புடைய இசை மியூசிக்கோட இருக்குது நம்மக்கிட்ட. அது ஒரு தடவை ஒரு ஃபோல்டரில் இருக்கிறத ஒரு வாட்டி நம்ம கேட்டமான அதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் அது அடுத்த ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளே வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது இப்போது லிரிக்ஸ் இருக்கிற சாங்ஸு கேட்குறோம், எங்கேயோ போகிறோம்,
அந்த இசையை நம்ம கேட்ட உடனே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் அது நம்ம முதல்ல எங்கே கேட்டோம், யாரெல்லாம் அங்கே இருந்தா, ஒரு நம்ம இல்லை, நம்ம ஒத்துருமே இல்லை, நம்ம தனியாக தான் கேட்டோம், அன்னைக்கு எப்படி ஒரு மனநிலைமை இருந்தது, இன்னைக்கு அதே நினைவுகள் இருக்கு. ஆனால் இப்போ மனநிலைமை எப்படி இருக்கு, அது என்ன சோபரிங் மூடா, ஹாப்பி மூடா, இல்லாட்டி போனால் சாரோஃபுல்லா, ஜாய்ஃபுல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இசைக்கும் நினைவாற்றலுக்கும், நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, நினைவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு, நினைவுகளை மீண்டும் அந்த எண்ண ஓட்டங்களை ஒரே ஒரு ஃப்ளோவில் திருப்பியும் பார்க்கறதுக்கு இது ரொம்ப சிறப்பானதாக அமையும். இசை பழைய நினைவுகளை நம்ம என்ன பண்ணலாம், புதுப்பித்துக் கொள்வதற்கு பயனுள்ளதாக அமையும். ஆனால் பாடங்களை படிக்கும் பொழுது கூட இந்த இசை அந்த மெமரி இருக்க, அந்த நியூரல் நெட்வொர்க்கில் எப்படியெல்லாம் நம்மளால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது கூட இசை நல்ல ஒரு பயனுள்ள ஒரு காரணியாக அமையும். இட் இஸ் a very good factor in retrieving the loaded memory, retrieving the memory at a chance, just like that நம்மளால் அதை கொண்டு வர முடியும்ன்றத ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளை மீண்டும் விவரமாக பார்க்கலாம். அதாவது மியூசிக் அண்ட் மெமரி என்ற தலைப்பில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.